ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொட்டீன் விளாக் தான் பார்க்குறீங்க. மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஃப்ரீயாக என்ன தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் எழுந்திரிச்சு டிவிக்கெலாம் இருந்துருக்கிறேன். ஓகேங்களா? ரொட்டீன் விளாக்கில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்கும். ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நைட்டு வேறு காய்ச்சலாமா, திடீர்னு காய்ச்சல் வந்து மாத்திரை போட்டு படுத்துருக்குறா. சரி, என்ன பண்ணு பார்க்கலாம். டிவி வைக்கலாங்களா? வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள் தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி டீ தூள் வேறு காலி ஆயிடுச்சு. இந்த டீ தூள் வாங்கணும். இந்த டீ தூள் தான் டீ சூப்பராக இருக்கும். வெள்ளிங்கிற டீ தூள் நல்லாயிருக்கும். டீ தூள் வேறு காலி ஆயிடுச்சு. டீ போடலாம். பொங்கிடுச்சு. ஓகே, கிரியா எந்திரிச்சோன்னே திட்டுவா. அடுப்பு சுத்தம் பண்ணி வச்சா இவங்க ஒரு நேரம் டிவி வைக்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் எடுத்துட்றேன் அப்படின்னு. எப்போ டிவிக்கு வந்தாலும் இந்த ஒரு பிரச்சனைங்க. ஆனால் லேடிஸ் டிவிக்கும் போது மட்டும் கரெக்டாக இருக்குது. நம்ம டிவி இப்போ எது வச்சாலும் சரி பொங்கிடுது, இல்லைன்னா அடுப்பு அழுக்காகிடுது. சரி, அதுக்கு அந்த அடுப்படி பக்கமே வர்றதில்லை. நமக்கு இதுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. மேடம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. டீ வச்சுட்டு அவங்கள எழுப்பணும். மணி பாருங்கள் 6 ஆயிடுச்சு. தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும், அம்மாவும் மகளும். நேரத்துக்கு ஸ்கூல் இருக்குது, இன்னும் தூங்குறாங்க. டீ வச்சுட்டு எழுப்போம். தடப்பாடி டீ வச்சுட்டா டீ ஆகிடுச்சு. அப்படி தான் நல்லா இழுத்து போய் தூங்கு. மேடம் மேடம் ஏகுட்டி, டேய் எந்திரி. டீ 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 டீ. ஐயோ, இஞ்சி போடாமல் வந்துட்டுனே. டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி. எந்திரி, அப்புறமேல் டிவிக்கு இஞ்சி போடுத்தாரு. எந்திரிட்டாமா டீயா? சரி, மருந்து வாங்கிக்கலாம். எந்திரி. ரொம்ப வலிக்குதா தொண்டை? தண்ணி எதுவும் சேரலையா? என்னமோ குடிக்கிற தண்ணி இந்த டீ. குட் மார்னிங். டீ குடிச்சிட்டு எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன சமையல் பண்ண போகிறீங்க? வாழைப்பழம் கொடுத்தீங்களா? தெரியாமல் நடந்துருச்சுமா. சரி, சொன்னா அது என்னன்னு தெரியல. நீ எல்லாம் வச்சா கரெக்டாக. நான் அடுப்படிக்கு வந்து ஏதோ ஒன்று பொங்கியது. நான் என்ன பண்ணிட்டோம்? சிரிச்சியா? ஐயா, எதுக்கு எப்படி சிரிக்க காலையிலேயே? டக்குன்னு வேலையை செய்ய சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. என்ன பண்ண போகிறேன்? சொல்லிட்டேன், நீ சொல்லிடு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனல் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொட்டீன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடு, அப்பளம், அது சொல்லலாம் கீரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயசம் போடுது. இப்போ வந்து பாயசத்துக்கு அந்த ஜவரிசி ஊற வச்சுட்டு வெளியே போய் முதல் நம்ம கோலம் போட்டுட்டு வந்தாலும் அது சரிடா. வருஷத்துக்கு ஒரு தடவை கோலம் போடுறது. ஆடி வெள்ளிக்கிழமை போடுவேன். ஆடாமல் வெள்ளிக்கிழமை வந்து போட மாட்டேன். சரி, நான் பாப்பா வெளியே போகிறேன். மணி பாரு 7 ஆக போகுது. வச்சு விட்டியா? சரி சரி, ரெடி பண்ண. கீரை ரெடி ஆகிட்டு இருக்கு. இது என்னது? பாயசனா? சரி, பாயசம் நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய். என்ன முருங்கைக்காய் பொரியல? முருங்கைக்காய் என்ன இவ்வளோதான் முருங்கைக்காய் இருந்துச்சா? அதே சேர்த்து போட. அப்புறம் ஏன் அதை வச்சு ஒன்று போகிறேன்? பொரியலுக்கு வேன் இது எவ்வளோன்னு பொரியலுக்கா? சரி சரி. ஊர்லேருந்து கொண்டு வந்ததா? சரி சரி. என் பிள்ளை எந்திரிக்கவே மாட்டேங்கிற. மணி வேறு 7:10. இன்றைக்கி 8:30 கிளாஸ் ஸ்கூலுக்கு வரணும். தங்கம் எந்திரிச்சாமி ஸ்கூலுக்கு. தூங்குறா பிரியா. தண்ணி காஞ்சிருக்குமா? சரி, நான் அவளை எழுதி குளிக்க வைக்கிறேன். சரி சரி. குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சு விட்டுட்ருக்கேன் தக்காளி சாப்பாட்டுக்கு. முருங்கைக்காய் வெந்துருச்சு. தண்ணி சுண்டுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து செய்கிறதுக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தான் வந்து ஒரு குண்டா நிறையா வணக்கி வச்சாலும் நானும் எங்கள் அம்மா சாப்பிடுவோம்.
அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் அரிஞ்சு போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், அது பேர் என்ன, மஞ்சத்தூள், உப்பு, இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. போட்டு நல்லா வணக்கி விட்டு தண்ணி சுண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி சாப்பாட்டுக்கு வணக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து புது குக்கரில் செய்கிறேன். ஆடி மாதம் மாடு தள்ளுபடி அப்படி வாங்கினது, இது வீடியோவே நான் போடலை, மறந்துட்டேன். எதுக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 1200 வந்துச்சு. ஆடி பிறந்த ஸ்டேஜ்லேயே வாங்கிட்டேன். ஆடி 4-5 அப்போ வாங்கினேன். ஒரு குக்கர் வாங்கினா ஒரு குக்கர் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க, அதனால இதை வாங்கினேன், இல்லாட்டி நான் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த குக்கர் 5 லிட்டர் குக்கர் வாங்கினோம்னா இந்த 2 லிட்டர் குக்கர் வந்து ஃப்ரீ. நீங்கள் எழுதிட்டுங்களா? இந்த குக்கர் வாங்கினா இந்த குக்கர் ஃப்ரீ. அந்த மாதிரி வந்து காம்போ ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க ஒரு கடையில். கடை பேர் சரியாக தெரியல, அங்கே வந்து வாங்கினோம். இன்றைக்கி தான் வந்து நம்ம இந்த குக்கர் எடுத்து சமைக்கிறேன். இதில் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி போட்டு செய்யணும் அப்படிங்கிறனால அதில் போட்டால் வந்து விசில் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குக்கர் எடுத்து இன்றைக்கி புது குக்கரில் சமைக்கிறேன். ஆமாம், பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டிசைன் எடுத்து நம்ம என்னங்க போகிறோம், ஒரு 1/2 சட்டி குக்கரில் சோறு வைக்கிறதுக்கு டிசைன். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து குக்கரில் சாப்பாடு வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் இதில் அரிசி போட்டு வரேன். என்னடா இன்றைக்கி ஸ்பெஷல்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து சுதந்திர தினம் இல்லைங்களா? பாப்பா வந்து ரைம்ஸ் இந்த ட்ராயிங் போட்டிலாம் கலந்துருக்காங்களாம்மா. அதனால் எனக்கு டேஸ் ஏறி பாடணும். அதனால் யூனிஃபார்ம்லேயே லைட்டாக டச்சப் மட்டும் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லைன்னா எப்போவுமே போட மாட்டாங்க. அதனால் மேடம் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிள் அண்ட் லுக்காக போக போகிறாங்க ஸ்கூலுக்கு. ஏற்றுங்க. அப்படியே இல்லை லைட் விட்டுட்டு கண்ணை ஊதுவாம்மா. அவ்வளோதான் அப்படியே இருக்கு, சரியா போச்சு. இங்கே மேடம் காமி, கண்ணை காமிங்க, இங்கே பாருங்க. மேடம் அழகாக தான் இருக்கிறீங்க. போது கண்ணாடி பார்த்துக்கு பொட்டு வச்சு லைட்டாக பவுடர் மட்டும் அடிச்சிடு மேடத்துக்கு. ஐயா இதில் வச்சுட்டு கீழே 500 ஸ்டிக்கர் மாதிரி சின்ன வச்சுட்டு அப்படி இல்லை. எத்தனை வேலை இருக்குது, டைம் வேறு 8 மணி ஆயிடுச்சு. நாங்கள் குளிச்சு வேலைக்கு கிளம்பணும். இன்றைக்கி சுதந்திர தினம் வேறு, கடைசி வெள்ளி வேறு, கோயிலுக்கு வேறு போகணும். மேடம் அந்த மேடத்தை ரெடி பொட்டு நேரம் எங்கே காமி, பொட்டு நேரம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் சென்டரில் வைக்க மாட்டிருக்குது. இல்லை ஓகே தானே? எத்தனை விசில் பிரியா? பவுடர் அடிக்கல இன்னும். பரவாயில்ல, பவுடர் அடித்த மாதிரி தான் இருக்கு. லைட்டர் வந்து பவுடர் அடிக்கல. ஃபேஸ் அப்போ ப்ரைட்டாக இருக்குனால உனக்கு தெரியலையா? பவுடர் அடிக்கல இல்லை பாப்பா, உடம்புக்கு மட்டும் பாப்பாவுக்கு அடிச்சு விட்டு. குட்டி உதற்கு சொன்னா படிக்கிறியா? எப்படி வாய காமிக்கிற வேறு? ஏய் வாய் போதுண்டா, கத்தாத. பூ வேண்டாம்ல பாப்பாக்கு. அந்த கிளிப்பில் இன்னொன்று இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கலாம் தலையில். ஒன்று மட்டும் சொல்லுமா? இப்போ வேறு சின்ன பிரியா மாதிரியே இருப்பாங்க. இந்த வேறு ஒரே மாதிரி இருக்கு, வரி குட்டி பிரியா. பொட்டு வச்சு விட்ரு, அங்கே சைடில் பொட்டு வைக்கலையாம்மா. அடைச்சிடாது, அடைஞ்சு போயிடுது. சாப்பிட்டு வச்சுக்க வேண்டியதானே? மேடம் வா, நீங்கள் கிளம்ப, நான் போய் குளிக்கணும். எதிரி மேலே பிள்ளையவே மேக்கப் பண்ண எதிரி மேலே. சந்தனமா இதே நல்லா இருக்குங்க. சரி நிறைய போட்டு ஆட்டா தங்க மாட்டேது. எங்கேடி வைக்கிற சந்தனத்தை? சரி எந்திரி எந்திரி கிளம்பலாம், நம்ம குளிச்சு கிளம்ப. மணி 8 ஆச்சு. எந்திரி எந்திரி. மேடம் ரெடி ஆகிட்டாங்க. போய் உட்காருங்க மேடம். மேடம் இப்படியே வந்து அலங்காமல் கொடுங்க, உட்காரு போங்க. ஆகிட்டா தக்காளி அதெல்லாம் தெரிஞ்சுக்கா. பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டா. போய் கொடி எடுத்துட்டு 11 மணிக்கு வந்துடுவா. வந்து கூப்பிட்டு வந்துடும். அம்மா வந்துடும் அதுக்குள்ள. அப்பா வேலைக்கு போகிறேன். லேட்டாக வரத்தாங்க. முடிஞ்சா அப்பா வந்துடுறேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்து கூப்பிட்டுக்கிறேன். இல்லை ஆத்தா வந்துடும்.
நானே வரேன் நானே வந்து கூப்பிட்டு வீட்டில் விட்டுறேன் வண்டியில். சரி சரி நானே வரேன் சரி நம்ம குளிக்க போ பண்ணி குளிக்க. ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டில் தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. கிளம்பி செவுத்தோட பள்ளி மாதிரி எங்கே வந்து விட்டு நிற்கிற பார்த்தீங்களா, போகலான்னு மணி ஆயிடுச்சு உங்களுக்கு. கோயிலுக்கு கிளம்பியாச்சு. என் சுடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்டா குளிச்சு ஓடி வர. என் சுடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி சரவாக்கா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து நான் எடுத்துகிட்டு வந்தது, பர்ச்சேஸ் பண்ணதில்லை. எடுத்துகிட்டு வந்தது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. போலாமா? ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கார் மேலே வந்து மோதிட்டோம். கடைசி வெள்ளி கூட்டம் தர்மத்துக்கு இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு பட்டைக்கிட்ட எல்லாம் அடிச்சு கிளம்பிட்டோம். சரியான கூட்டமா இருக்குது. கடைசி வரைக்கும் போடுவாங்க. வாசல்ல இருந்து சாமி கும்பிட்டு கம்மங்கூழ் போட்டா இல்ல சாமி கும்பிடாமல கரெக்டா அந்த முக்குல நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாமி தெளிவா தெரியுது. சாமி கும்பிட்டோம். இருங்க மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இங்க இருங்க, உடஞ்சிருச்சு. கார்ல கொண்டு போய் இடிச்சு அந்த இது வந்து உடஞ்சிருச்சு. நம்மளா இடிக்கல, அந்த காருக்கு முன்னாடி ஸ்கூட்டி ஒன்று விக்கில வந்துட்டாங்க. அவருக்கு பின்னாடி நான் போயிருந்தேன். அவர் கட்சி அவர் பிரேக் பண்ணி பாட்டேன். நான் போய் அந்த கார்ல டொம்முன்னு இடிச்சேன். கை வலியாயிடுச்சு. மாத்திரை வாங்கி எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எதுக்கு வந்தது எதோட போச்சு நினைச்சுக்க வேண்டியதா. பெருசா எதை அடிப்பட்ட நேரா விட்டு இருந்தாருன்னா 2 பேரும் நல்லா கீழே விழுந்திருப்போம். அடிச்சு அப்படியே திருப்பிட்டு அப்படியே வண்டி நிப்பாட்டினால நீ இவளுக்கு அப்படியே உட்காந்தே தான். நான் உட்காந்தே தான் இருந்தேன். போன தடவை வாதி விட்டேன், இந்த தடவை உட்காந்துட்டேன். செல்லு கீழே விழுக போச்சு. செல்லையும் முடிச்சு பைக்கில் விட்டு நீ நின்றுச்சிட்டேன். எனக்கு அறுக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. சரி வீட்டுக்கு போனோமா, போய் பாப்பா வேற புக் பண்ணணும். அதனால தான் இப்போ லைனில் நிற்கல. லைன்ல மணி 11 1 மணி ஆயிரும். 12 மணி ஆயிரும். லைன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிற்கிறதுனால பாப்பாவுக்கு 11 மணி வரைக்கும் தான் ஸ்கூலில். அதனால போகலாமா? எனக்கு வந்து உளுந்த வடை வாங்கிக்கிறேன். மாமா வந்து பால் பண்ணி டீ சொன்னீங்களா? டீ சொல்லிடுங்க. வாங்க உளுந்த வடை சாப்பிடலாம். எழுத்தறிவித்தவர் இறைவனென்றால் கல்வி கண் பிறந்த காமராஜரும் கடவுள்தான். தமிழாய் பிறந்ததை ஒரு வரம், வணிக முடிவதே தமிழின் நரம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அப்துல் கலாமைய சொன்னபடி உயர்ந்த கனவுகள் கண்டிடுவோம். அப்துல் கலாமைய சொன்னபடி உயர்ந்த கனவுகள் கண்டிடுவோம். வீழ்ந்தாலும் சொன்னாலும் முயற்சிகள் செய்தே வென்றிடுவோம். வீழ்ந்தாலும் சொன்னாலும் முயற்சிகள் செய்தே வென்றிடுவோம். ஒற்றுமையாக கைகோர்த்து பாரத தாயை புகழ்ந்திடுவோம். ஒற்றுமையாக கைகோர்த்து பாரத தாயை புகழ்ந்திடுவோம். அனைவரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பாப்பாவோட ஸ்கூலுக்கும் போயிட்டு பாப்பாவை வந்து அங்கே எல்லோரும் பாட்டு பாடிட்டு அந்த இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சுதந்திர தினத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. சாக்லேட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தோம். எங்கள் 2 பேர்த்தோடனே பார்த்தோன்னே பாப்பா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்க. தங்க குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் கொடுக்கல. 1 to 50 வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆமாம், இன்னும் சொல்லவே கொடுப்பாங்க தங்கம். சரியா? கொடுக்கலன்னா அதே மாதிரி தட்டு அம்மா உனக்கு வாங்கி தரேன். செவ்வாய்க்கிழமை ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அம்மா உனக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுவாக்கலாம்? சொல்லு கரெக்டாக. கரெக்டாக சொல்லு, உனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ கரெக்டாக சொல்லு. பூ எடுங்க சொல்லு, நீ கரெக்டாக சொல்லுவ. இல்லை கரெக்டு தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் மாறி வந்துச்சு. வெள்ளை பண்ணு வாங்கியாச்சு. வெள்ளை பண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலேருந்து வரையில் பண்ணு வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் இதோட வயசுலாம். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து இந்த தெரியாது, அது ஒரு படம், சாய் பல்லவி படம், தமிழ் படம் தான். படம் பார்த்துட்ருக்கோம். இந்த படம் தான் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வரங்கள என்ன கண் முட்டு படுங்க.
பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தலையில் போடுற லப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு வாயில் வச்சுட்டு நான் தான் முனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்காங்களா, குட்டி முனீஸ் இவங்க 2 பேரும். அது பெரிய முனீஸ், இது குட்டி முனீஸ். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? வந்து எனக்கு சாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ. ஆமாம். அப்போ பிரச்சனை இல்லை பிரியா, உனக்கு ஒரு க்ரீன் ப்ளவுஸ் இருந்தால் போதும், எல்லா சாரியும் கேட்டிக்கலாம். பச்சை கலர் பிரியாட்ட எல்லாம் வைக்கலாம். நல்லா இருக்கா? விடுங்க விடுங்க விடுங்க. சொல்லிட்டியா? கீரை, தக்காளி சாப்பாடு, கீரை பொரியல், அப்புறம் முருங்கைக்காய் பொரியல், தயிர் பச்சடி, ஊறுகாய், அப்பளம், அப்புறம் பக்கத்தில் கிடந்து பப்படம் ஒன்று. எல்லாம் சாப்பிட போகுது, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. குட்டி ஜோய் சாப்பிட்றியா? எங்கே ஓடுற? என்ன பா உட்காருப்பா, உட்கார சாப்பிடலாம். உருண்டை இந்த புடி பாயசம் மாதிரி கேசரி மாதிரி கொண்டு வந்து கொடுக்குற ஏண்டி? பாயசம் குடிக்கிற மாதிரி கொண்டு கேசரி சாப்பிட்ற. இங்கே பாரு என் பிள்ளை பார்த்தீங்களா? ஏய் டோரா, கண்ணாடி, பேக்கு, கேப்பு, உனக்கு பாயசம் வேறு. எல்லாம் சாப்பிட்டு பாயசம் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு அப்பளத்தோட மிக்சிங்க. இதான் டயட் ஃபாலோ பண்ணுறது. அடிக்க சும்மா கரை செடி, யார் வேண்டாம் கரை செடி. வாழை இலையில் பாயசம் ஊற்றி அதில் அப்பளத்தை போட்டு உடச்சி சாப்பிட்டா அது டேஸ்ட் வேறு. எனக்கு வேண்டாம், ஆல்ரெடி வகை ஃபுல்லாக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இருக்கிற ஆல்பம்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம் 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 ஆமாம், வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆல்பமெல்லாம் எல்லாம். 2 வாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? இப்போ பிஸ்கட் எடுத்தீங்களா, சாப்பிட்டீங்களா? போதும், ரொம்ப திங்காதீங்க, வாயெல்லாம் சொத்த விழுந்துடும். பாப்பா இந்த இருக்கிறத சாப்பிடுங்க. பாப்பா ஒன்றும் வேண்டாம், போ சும்மா வாயில் சொத்த வந்துடும். கம்மி இதான் சொத்தப்பல்ல, பேசாமல் இருங்க. சாப்பிடுங்க, சாப்பிடு போங்க. பாய் பாப்பா, பாய். நல்லா இருக்கு, குடிமை போட வந்தா. இது பாப்பாக்கு இருந்துச்சு, அதே மாதிரி வெட்டி ஏத்தங்க. இன்னும் இனிமேல் மொட்டை அடிக்க மாட்டேன், வேணும்னு வைக்கிறா. ஏய் ஏய், என் அத்தை கிளம்புறாங்க, அத்தைக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு. அப்பா வரல. கிளம்பிட்டாங்க, வந்துட்டு பாய். பார்த்து சுதானமாக போங்க. கோயம்புத்தூர் போகிறாங்க, கோயம்புத்தூர் போயிட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கு போகணுமாமா, அதனால் கிளம்பிட்டாங்க. எங்கடா மூஞ்சி கழுவிட்டாக்கு வலிட்டாங்கிறாருன்னு பார்க்குறீங்களா? மேடம் வந்து இப்போ வந்து ரெடியாக போகிறாங்க. என்ன அப்படின்னா எங்கள் வீட்டு குட்டி ராதை ரெடியாக போகிறாங்க. இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரி. பிரியாவோட முடி கட் பண்ணி வச்சுருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. பாப்பா வந்து கிளம்ப போகிறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை முழுங்கிட்டேன், ஆனாலுமே கேட்கல, காய்ச்சல். இப்போ திருப்பி மாத்திரை முழுங்கியிருக்கேன், அப்போவும் கேட்கல. பார்க்கலாம், திருப்பி இதே மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு காலையிலக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. காய்ச்சல் அடிக்குது, தொண்டை கரக்கரன்னு இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு சுத்தமாக முடியல. சிந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. வாங்க அந்த சாரீ நான் காமிக்கிறேன். இந்த சாரீ தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்போலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சும்மா நான் வந்து மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இது வந்தது அப்படின்னா கட்டிக்கலாம்.
தைக்க கொடுத்து தைச்சு வாங்கிட்டு கட்டிக்கலாம். அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருதுங்க ஏமாம்மா? அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது? சரி, விநாயகர் சதுர்த்தி வருதான். சாரீ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீ வந்து என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி சாரீ இல்லை, இந்த கலரில் வந்து என்கிட்ட சாரீ இல்லை. ஏமாம்மா? இந்த கலர் வந்து என்கிட்ட சாரீ இல்லை. காப்பர் போட்டு இந்த கலர் வந்து என்கிட்ட சாரீ இல்லை. நல்லா இருக்குது. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா க்ரீன் கலர் ப்ளவுஸ், அதுதான் எனக்கு பெரிய வருத்தம். அதுதான் எனக்கு பெரிய வருத்தம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ வந்திருக்கிற ஒரு 4 சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலர் தான். ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் தைச்சு இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதைவே வந்து நம்ம இதுக்கும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா ஏடா இங்கே பாருடா, என்னடா மண்டை மேலே ஒரு கொண்டே, மாயமில்லை மந்திரமில்லை சாமி, மண்டை மேலே கொண்டே வந்துச்சு. இங்கே பாரு. ஏய் பாரா. ஆஹா, இதுக்கு வந்து இது கெராக்கி. எங்கம்மா? ஏய் ஏய், அதை ஆட்டினா வந்து போயிரு, பேசாம இரு. ஏய் உய். குட்டி ராதை ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க முடியெல்லாதவங்களுக்கு எவ்வளோ பெரிய முடி பாருங்க. இது என்ன பாப்பா? கொண்டையா? கொண்ட சிலேபி கொண்ட. இதுக்கு முன்னாடி இந்த கொண்டையை நான் ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையடா. பாப்பா ராதை வேசுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சென்ட்ரல் ஒரு பட்டு மட்டைக்குமா? ஒரே நிமிஷம். முடி இல்லாதனால கொஞ்சம் என்னமோ மிஸ்ஸிங். என்னமோ மிஸ்ஸிங்லாம் இல்லை. எங்கே திரும்ப ஒரே நிமிஷம். இதை கையில் கட்டி விட்டாங்க. இதில் ஏதாவது கட்டினா இதில் பட்டு கட்டாங்க, பட்டையாட்டை. நம்ம அதெல்லாம் கட்டினது இல்லை. ஓகே தான். ராதை மேடம் வீட்டில் இருக்கிறத வச்சு குழந்தைகளுக்கு நான் இப்படி தான் பண்ண முடியும். எங்கள் வீட்டு குட்டி ராதை ரெடி. கிலோ 30, அவனை 5 கிலோ 30 வித்தரட்டா? ஏ சைடில் என்ன மாதிரியே இருக்காங்க. இங்கேம்மா இல்லை, நேராக பார்த்தா அப்பா மாதிரி தான் இருக்க. திரும்பிடு. ஓகேவா? இப்படி அப்புறம் இப்படி ஃபர்ஸ்ட் எப்படி செய்யலாம்? ரொம்ப முடியாது. அந்த இங்கே பாப்பா வச்சு சரி. வச்சு லைட்டாக எடுத்து பிசிக்கணும். கை எப்படி இருக்கு அந்த வச்சு சிரிச்சுட்டு கை இப்படி 2 கை வைக்கணும். ஒரு கை கிடையாது, இந்த கை அப்படிதான். இவ்வளோ ரொம்ப மேலே இருக்காது. அப்படி ஓகேவா? இது செஞ்சு இப்படி எடுத்துட்டு இப்படி அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் கொடுப்போம். வா. பாப்பாவுக்கு யூஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். அத்தை வந்து பார்த்தீங்கன்னா விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து கலோரிக்கு எடுத்து போட்டாச்சு. அத்தை விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட நம்மளுக்கு இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்துருச்சு. தண்ணி எடுத்து நான் வந்து வீட்டை கூட்டி விட்டுறலான்னு சொல்லி இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சாச்சு. வீட்டை கூட்டி விட்டுறலாம். வீட்டை கூட்டி விட்டு சாமிக்கு விளக்கு போட்டு பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. தண்ணி வந்துருச்சு. ஒரு வழியாக தண்ணி வந்துருச்சு. போன டைம் தண்ணி வரையில் நம்ம இங்கே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரத்தில் இருந்தோம். அதான் மாமா இறந்துட்டாங்க இல்லைங்களா, அங்கே போயிருந்தோம். என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த லிக்விட் வந்து ஓப்பன் பண்ணி அது மேலேயே வச்சுருந்தாங்க. அது என்னாச்சு, மரம் ஃபுல்லாக வந்து லிக்விட் ஆகிடுச்சு. அது வேஸ்ட் பண்ண முடியாத மரத்தை கழுவி மறுபடியும் அதுக்குள்ளே ஊற்றிட்டு இருக்கு. அப்படியே ஊற்றி நிறைய
மரமும் சுத்தமாயிடுச்சு. சோப்பாயில் வேஸ்ட்டாங்க. எப்படி துணியெல்லாம் வெங்காயம் நான் தடிக்க போட்டு என்ன வெங்காயம் தண்ணி அடிச்சு போதுப்போ. அது பிடிக்கலன்னு இப்போ என்னை தள்ளி விட்டுட்டு வந்து போடுறேன். அந்த பாக்கெட்டில் ஏதாவது செக் பண்ணி போடுறேன் நீ முதல்ல. இதில் என்ன இருக்க போகுது உங்களுக்கு? சரி, என் பாக்கெட்டில் இப்போ ஒரு 500 தாள் இருந்தா உங்க பாக்கெட்லயும் 500 தாள் இருந்துட்டா இருக்குது. சப்போஸ் இருந்தா ஒரு 2000 தாள் இருக்கு என்ன பண்ணுவேன்? அது எப்படி என்ன தாண்டி உன் பாக்கெட்ல 500 வரும்? அப்படி சொல்லி இல்லை, காசு கொடுத்தா தானே என் நிலமை இதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 500 இனிமேல் என்னை ஹெல்ப் கூப்பிடாது. சரி பாவம் ஹெல்ப் பண்ணலாம், உடம்பு சொல்லலேன்னு பார்த்தா ஓவரா பண்ற. 500 500 500 இல்லை 500 ரூபாய். முக்கு என்னெல்லாம் ஹெல்ப் கூப்பிடாத, நான் போய் ஜாலியாக கட்டல் படைக்க போகிறேன். கூப்பிடக்கூடாது, பேச்சு மாறக்கூடாது. ட்ரம்முக்கு தண்ணி பிடிச்சி ஊற்றணும், எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி ஊற்றிடு. நான் வரமாட்டேன் சாமி. தாய் ஊற்றிட்டேன் லிக்விடு. ஒரு பாக்கெட் லிக்விடு காலி பண்ணிட்டேன். நம்ம பண்ணி தொலைப்போம், நான் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க. பிரியா பூ கட்டிகிட்டே பார்ப்போம். ஜாதி பூ ஏங்க நான் தான் கட்டினேன். இது நான் கட்டினேன். இந்தா அது நம்மது இல்லை. இந்த எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்தாங்க, மாமா கட்டினாங்க. தண்ணி பிடிச்சிட்டியா? இன்னும் ட்ரம்மில் ஒரு 4-5 கூட ஊற்றினா சரியாக போயிடும். துணியெல்லாம் அலசியாச்சு, தண்ணி மட்டும் மேலே ட்ரம்மு நிறையணும். ஓகே ஓகே. இப்போ வந்து அதெல்லாம் அலசி காய போட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் வந்து சாமி கும்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து நைட்டு வேலை முடிஞ்சிட நைட்டு சாப்பாடு போய் கோயிலில் உண்டக்கட்டி வாங்கிட்டு சாப்பிட போகிறேங்க. இதையே அவ்வளோ அமைதியாக சொல்கிறேன். நான் தான் ஓப்பனாக சொல்ல வேண்டியது, அதில் போய் நாசுக்காக ரொம்ப சொல்கிறேன். நாள் ஆச்சு கோயில் சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு கிடைக்குமா அந்த அம்மனோட அருளால் இன்னைக்கு கிடைச்சது நல்லா இருக்கேன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. கடையில் வாங்கி சாப்பிட்றதுல விருப்பம் இல்லை, யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அது கோயிலேருந்து கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஆரம்பரம் சாப்பிடலாம் சுட சுட. சரி போய் எல்லாத்தையும் அலசந்த காய போடு. நீ நான் போய் மேலே தண்ணி மாற்றி விட்டுறேன். பிடிச்சாச்சு. மேலே ட்ரம்மு தான் நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் போய் பார்க்கணும். பிரியா வந்து துணி காய போட போயிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. பிரியா பார்த்தீங்கன்னா மேலே துணி காய போட்டுருக்கான். அம்மா எல்லோரும் குளிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு. எல்லாம் காய் போட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா. நான் சொன்ன துணி காய் போட்டுருக்காங்க. எவ்வளோ துணியா? 4 கயிறு 5 கயிறுக்கு மேலே இருக்க மாட்டிருக்குது. 6 கயிறு 7 கயிறா? காய் போட்டியா? சரி பாப்பா. தண்ணி வேறு நிறைய. ஆமாம், கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ஃபங்க்ஷன். 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரிசோறு போடுறேன் அப்படின்னாங்க. 1 மணி வரைக்கும் நம்மளால் உட்காந்து சாப்பிட முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாப்பாடும் கூட்டு பொரியல் போடுறேன், அதை அவியல்னு நினைக்கிறேன், எல்லா காயும் போட்டு. ஃபோன் வந்துச்சு, அதனால் நம்ம கிளம்பி போயிட்டு சாப்பிட்டு ஒரு தட்டில் வாங்கிட்டு வரலாம். எத்தனை மணிக்கு போடுவாங்கன்னு தெரியாது. நம்ம கரெக்டாக 8 மணிக்கு தான் போகிறோம். காலையிலே சாமி முட்டை வந்துட்டோம். இப்போ போய் சோறு கிடச்சதுன்னா வாங்குவோம், இல்லாட்டினாலும் உள்ளே வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, வாங்க போகலாம். சாப்பாடு வந்து வந்துருச்சு. ரொம்ப நேரமாக காத்திருந்ததுக்காக வந்து நம்ம தக்காளி சாப்பாடும் கூட்டும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. கறிசோறு அப்படின்னாங்க. நைட்டு ஒரு 3:30 பக்கத்தில் இருந்தால் தான் வந்து கறிசோறு கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம், என்ன கிடைச்சதோ சாப்பிட்டு கிளம்பிடலாம். என்னங்க சவுண்டே எல்லாம் சாப்பிட்றீங்க? நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து இங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கோயில் சாப்பாடு அரிசி பருப்புன்னு நினைக்கிறேன். அரிசி பருப்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு கிரேவி மாதிரி சாப்பாடு என்னடா குண்டால வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அந்த
கோயிலுக்கு சமைக்கிறாங்க இல்லையா அது வந்து நாங்கள் இப்போ போனோம் இல்லைங்களா, அந்த அக்கா வீட்டில் தான் முன்னாடி வந்து செய்கிறாங்க. அதனால அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் அப்படியே வாங்கி அப்படியே நோகாம உட்காந்து அப்படியே சாப்பிட்டு வந்துட்டோம். கூட்டத்துக்குள்ள போகாம 1 மணிக்கு கெடா அறுப்பாங்களாம், நாட்டுக்கோழி கெடா வந்து 1 மணிக்கு சாமி அறுப்பாங்களாமா. அதை உரிச்சு செஞ்சு நீட்டாக எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு மணி 5 மணி ஆயிருமாம்மா. முழிச்சு உட்காந்து சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், இல்லாட்டினா காலையில சாப்பிட்டு போய்க்கலாம்ல. அதான் நான் சொல்லிட்டு வந்தேன், முடிஞ்சா வாங்கி வைங்க, வாங்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துடுறேன்ட்டு வந்தேன். அந்த அக்கா வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கி வைக்கணும் பிரியா, வாங்கி வச்சு ஃபோன் பண்ணுறேன் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. கூப்பிட்டாங்கன்னா போய் சாப்பிடுவோம், கூப்பிடலன்னா நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. ஆமாம் அந்தானே சண்டை கட்டிடுன்னு சொன்னார். அந்தானே சொன்னார், நம்மளுக்கு சோறு முக்கியம் பிகளுக்கு, கப்பு முக்கியம் பிகளுக்கு, நம்மளுக்கு சோறு முக்கியம், எங்கே போனாலும். இன்னைக்கு வந்து இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, எனக்கு இன்னைக்கு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன அப்படின்னா அதில் கூட எனக்கு காய்ச்சல் இன்னும் ஹை ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியாது, கை வலி ஆயிடுச்சு. வண்டி வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஆனது வந்து ரொம்பவுமே அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என்னதான் நடக்குது எங்கள் லைஃப்பில் அப்படின்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, புரியவும் மாட்டேங்குது. சரி ஓகே, எல்லாம் கடந்து போகும். நாங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரொட்டீன் வீடியோ இதுதாங்க. இன்னைக்கு ஒர்க்கு போகல, டயராக போட்டேன். சுதந்திர தினம் சுதந்திரமாக பிறந்துட்டோம். இன்னைக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு எங்களுக்கு, அதனால சுதந்திரமாக இருந்துட்டோம். இனி வந்து எப்போ போல திங்கக்கிழமையிலேருந்து திருப்பியும் போயிட வேண்டியதா. ஓகேங்களா? ஓகே, இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். see you. நாங்கள் சாப்பிட்டு எங்கள் அத்தைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் நீங்கள் கேட்கக்கூடாது, நான் எடுத்துகிட்டு அதெல்லாம் பார்சல்லாம்லாம் வரமாட்டோம், பார்சலோடு தான் வந்துட்டோம். அத்தை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டாங்க. சாப்பாடு இருக்குது, காலைல அவங்க கூப்பிடலான்னா அதே சாப்பாடு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாய். எவ்வளோ ஃப்ளாக் வச்சுருக்காங்க, ஃப்ளாக்.